இப்போ சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி எது? கும்பராசி. கும்பத்துக்கு கொண்டு போங்க. கும்பத்துக்கு போயிட்டீங்களா? கும்பராசியில சனி பகவான் எல்லா பேரும் பயிற்சி மீனத்துக்கு போறாருன்றாங்க. ஆனா சனி பகவான் விஸ்வாவருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி தமிழுக்கு 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 4:51 மணியாகப்பட்டது என்னவென்றால் காலை மணி 8:26. அதாவது மாசி 22ஆம் தேதி 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி காலையில 8:26க்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கும் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கும் மீனராசியில் பிரவேசிக்கிறார். அப்ப 2026 தான் எங்க போறாரு? மீனத்துக்கு போறாரு. சோ அப்படியே கும்பராசி இப்ப ஜென்மச்சனி ஓடுனாலும் மீனத்துக்கு 2026 தான் போறாரு. அப்ப ஜென்மச்சனி பாதச்சனியானது இப்ப விரயச்சனி எல்லாம் முடிஞ்சு சோ பாதச்சனியா வரப்போகுது அப்படின்னாலுமே இந்த 2.5 வருஷம் வரப்போகுது அப்படின்னாலுமே தயவு செய்து கும்பராசிக்காரர்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் கும்பராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் காலபுருஷன் ஜாதகப்படி மேசராசி. காலபுருஷன் படி என்னது? மேசராசி படி காலபுருஷன் ஜாதகப்படி 11ஆம் இடம் கும்பராசி. ஜென்மச்சனி ரொம்ப கஷ்டப்படுத்திரும். அடுத்து மீனத்துக்கு போயிடுவாரு. 2026 தான் மீனத்துக்கு போறாரு. மார்ச் மாசம் 6ஆம் தேதி ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி ஆரம்பிக்க போகுது. 2.5 வருஷத்துக்கு ஆரம்பிக்க போகுது. 2026 3ஆவது மாசம் தான் மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அங்கிட்டு இருந்தா 2.5 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு 7.5 முடிய போகுது. மேசராசிக்கு சனி பகவான் போகும்போது தான் அவங்களுக்கு 7.5 முடியும். ஸோ மேசராசிக்கு 2026 2028 6 மாசம் 7ஆம் மாசத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு 7.5 முடியுது. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. சரிங்க. கும்பராசியில சனி வந்துட்டா ரொம்ப கஷ்டப்படுத்துவார். ஒன்றும் படுத்த மாட்டார். எவ்வளவு பாதாளத்துக்கு போக மாட்டார் அப்படின்றதுக்கு காலபுருஷன் ஜாதகப்படி 11ஆம் இடம் கும்பராசிக்காரருக்கு, 10ஆம் இடம் மகரம். மகரத்திலே சனி ஆட்சி, கும்பத்திலையும் சனி ஆட்சி. அப்ப மேசராசி காலபுருஷன் ஜாதகப்படி 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்ன ஸ்தானம்? லாபஸ்தானம், ஜீவனஸ்தானம். அப்ப ஜீவனத்தையும் லாபத்தையும் பணம் வருவதை சனி கொடுப்பாரே தவிர எடுக்க மாட்டார். அதனால தயவு செய்து கும்பராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை. ஜென்மச்சனியா இருக்கட்டும், விரயச்சனியா இருக்கட்டும், பாதச்சனியா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பா அம்பாளுடைய அடிக்கடாட்சத்துல கண்டிப்பா நல்ல விதமா அருள் பாலிப்பாள். அம்பாளுடைய பாடல்களை படிக்க ஆரம்பிங்க. அம்பாளுக்கு விலங்கு போடுங்க. நிவர்த்திக்கூடிய வழிவகை கிடைக்கும். காலபுருஷன் ஜாதகப்படி எத்தனாம் இடம்? 10ஆம் இடம் 11ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் சனி பகவான் ஆட்சி. இங்கிட்டு இருந்து இந்த பக்கம் திருமணம் சனி, இந்த பக்கம் ஆன்டிபே கிளாக் வந்தாலும் சனி, ஆன்டிபே கிளாக் வழியாலும் சனி, கிளாக் வழியா வந்தாலும் சனி. சோ இங்க இந்த பக்கம் வந்தாலும் சனி கோண வழியாகவும் திரும்ப மூலத்திரி கோணத்திலைக்கு முடியக்கூடிய இடமா இந்த இடத்துல சனி. இங்கிட்டும் சனி முடிகிறார், இந்த பக்கம் வந்தாலும் சனி முடிகிறார். ஆக சனி பகவான் துளாராசியில உச்ச வீடு பெற்றிருப்பதினால் 7ஆம் இடம் உச்ச வீடு பெற்றிருப்பதினால் சனி பகவான் இங்க நீதிமானா எப்படி துலாம் ராசி நீதிமானா இருக்கக்கூடியவரோ அது போல கண்டிப்பா இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் சனி பகவான் பாதகம் செய்ய மாட்டார். இடையில சனி பகவானே குருவா வந்து காப்பாற்றக்கூடியவர். கண்டிப்பா சனி பகவான் நல்லதே செய்வார். இப்ப குரு பீடத்துல இருக்க என்ன மண்டலங்க? தனுர் மண்டலம். இப்ப தனுர் மண்டலத்துல ஒரு குறிப்பா வந்து ஒருத்தங்களுக்கு இப்ப சனி பயிற்சியை பத்தி நம்ம சொல்லிட்டோம். இப்ப தனுர் மண்டல பத்தி குருவை பத்தி சொல்றோம். இப்ப ஒரு குரு இந்த இடத்துல இருந்தா என்ன நடக்கும்? உச்சமா இருப்பார். எந்த ராசி?
கடகத்துல உச்சம். கடகத்துல குரு உச்சம். இப்ப கடகத்துல குரு உச்சம். இப்ப குரு யார் வீட்டுல இருக்காரு? இப்ப கோச்சாரப்படி ரிஷபத்துல இருக்காரு. அப்ப 11ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. சோ சந்திரன் இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு குரு பலம், கும்பராசிக்காரங்களுக்கு குரு பலம் இல்ல. மகர ராசிக்காரங்களுக்கு குரு பலம், தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பலம் இல்ல. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குரு பலம். துலா ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குரு பலம் இல்ல. இருந்தாலும் பாதகம் தான். சோ ஆனாலும் குரு அந்த அளவுக்கு பாதகம் செய்ய மாட்டார். குரு அவங்கள நல்வழிப்படுத்தி கூட்டுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி கன்னிலக்கணக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல கோச்சாரப்படி குரு இருக்காரு. சோ இங்க கன்னிலக்கணக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வீடு, வாகனம், கட்டடங்கள் எல்லாமே கொடுக்கிறார். சனி பயிற்சியில, குரு பகவான் பயிற்சியில இந்த சிம்மலக்னத்துக்காரங்களுக்கு இப்ப குழந்தை வரம் கொடுத்திருப்பாரு. ஏன்னா 9, 10, 11, 12 9ல இருந்து 10க்கு வந்திருப்பாரு. வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்திருப்பாரு. எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு தான் இங்க வந்திருப்பாரு. சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பலத்தை முடிச்சுதான் இங்க வந்திருக்காரு. இந்த குரு பலத்தினுடைய மகிமையை நம்ம சொல்லிட்டோம். குரு பலத்தினுடைய மகிமை அவரவர் ராசியிலிருந்து 2, 5, 7, 9, 11 அவங்க ஒரு ராசியிலிருந்து குரு எங்க நிக்கிறாரோ 2ஆம் இடம்